மலர் லைஃப் ஸ்டைல். நான் இன்றைக்கி இறால் ஊறுகாய் போட போகிறேன் பாருங்கள். அதுக்கு வேண்டிய பொருட்களெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே இறால் ஊறுகாய் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் குயிக்காக போடுற மாதிரி நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 கிலோ இறால். 1 கிலோ இறாலை தோலையெல்லாம் நீக்கி அதில் உள்ள மேலே உள்ள அந்த மண் எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வெறும் தவாவில் போட்டு அதில் உள்ள தண்ணி பூரா நல்லா வற்ற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இறால் தனியாக சரிங்களா. இது 1 கிலோ இறால், இது 1/2 கிலோ தனியாக. இந்த 1 கிலோ இறாலுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூடு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து 300 கிராம் வெள்ளைப்பூடு 300 கிராம், இஞ்சி 300 கிராம். இதை நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஒரு 100 கிராம் கம்மியாகும். அப்போ 1/2 கிலோ வச்சா 500 கிராம். இது 1 கிலோக்கு இது போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து 1/2 கிலோக்கு 250 கிராம். அப்புறம் கல் உப்பு, 2 எலுமிச்சம்பழம், தேவைக்கு ஊற்றிக்கிடலாம், நம்ம தேவைக்கு தான். அப்புறம் வத்தத்தூள், ஜீரகத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக தான் போடுவேன். கொஞ்சம் லைட்டாக ஒரு பீச் மாதிரி தான் போடுவேன், ரொம்ப போடுறது கிடையாது. அப்புறம் வந்து வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது வினிகர். அதுக்காக தான் எலுமிச்சம்பழம் கூட வந்து சேர்க்குறேன். அப்புறம் எண்ணெய், கோல்டு வின்னர் எண்ணெய் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் தான் முதல்ல செஞ்சேன். இப்போ கோல்டு வின்னரில் இப்போ இந்த ஊறுகாய் செய்ய போகிறேன். எப்படி செய்யுங்கிறத நான் திரும்ப அந்த இறாலை பூரா இப்போ எண்ணெயில் பொரிக்க போகிறேன். பார்த்துக்கிறேன். இந்த தவாவில் வந்து இப்போ எண்ணெயை ஊற்றி இறாலை பொரித்து எடுக்க போகிறேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த இறாலை இதில் போட்டு பொரிக்க போகிறேன். இறாலை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா தண்ணிலாம் வற்ற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அந்த இறால் இதை இப்போ எடுத்து இந்த எண்ணெயில் போடணும். எண்ணெயில் போட்டு நல்லா அது வந்து எப்படி சொல்கிறது, நல்லா வந்து கிறிஸ்பின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அதை ரொம்ப இதாகிடக்கூடாது. கரெக்டாக பதமாக எடுக்கணும். இந்த இறாலை பொரித்து, நம்ம இறால் பொரிப்போம்ல அப்படி நல்லா பொரித்து எடுத்துடணும் இந்த இறால். பாருங்கள், இறால் எப்படி முருகி பொரிஞ்சு வருது பாருங்கள். சரிங்களா, இப்படி வருதுன்ட்டு கையை வச்சு பார்க்கும். கையை வச்சு பார்க்க சொல்ல நல்லா இந்த கைக்கு வந்து நல்லா இதாக இருக்கும், ஸ்ட்ராங்காக. அப்படி இருந்தால் நம்ம எடுத்துடலாம். இறால் பொரிக்க சொல்ல தெரிக்கிருக்காங்க, தெரிக்கிது. பார்த்தீங்களா, இறாலை நல்லா பொரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக பொரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் இருக்கணும் இறால். இங்கே பொரித்து வச்சாச்சா. இப்போ இதை எடுத்து இந்த எண்ணெயில் இந்த மசாலா இஞ்சி பேஸ்ட் எடுத்து போட போகிறேன் பாருங்கள். 1 கிலோ
நல்லா வேகணும் பார்த்துக்கிறேங்க. இந்த மசாலா நல்லா வேகணும். நல்லா வேக விடணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்து வரணும் பார்த்துக்கிறோம். எண்ணெய் காணாதுன்னு நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கு 400 ஒரு கிலோ இறாலுக்கு 400 எண்ணெய். நம்ம நல்லெண்ணெய்னாலும் சரி, கோல்டு வின்னர்னாலும் சரி, கோல்டு வின்னர் இல்லை நல்லெண்ணெய், ரெண்டில் எதுனாலும் 400 மில்லி வரும் கரெக்டாக ஒரு கிலோவுக்கு. அரை கிலோக்குன்னா 4 லிட்டர் போடணும். நல்லா ப்ரௌனாக வருது பாருங்கள். இது இறால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் எப்படி வேகுதுன்னு பாருங்கள். அது கொஞ்சம் பிடிக்காமல் பார்த்துக்கிறணும். அடியில் தவாலை போட மறந்துட்டு, தவாலை போட்டோன்னா அப்படி பிடிக்காது, நல்லா வந்துடும். இந்த அலுமினிய தவாலை போட்டால் தான் அப்படி பிடிக்கும். இல்லை அந்த இஞ்சி பேஸ்ட்டு எப்படி வெந்து வருது பார்த்தீங்களா? இந்த கலர் மாறி இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை ஊற்றியாச்சு. எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றியாச்சு சரிங்களா? இறால் போடாமலே இந்த இஞ்சி பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் நம்ம இது பண்ணுறோம். அது நம்ம இப்படி டேஸ்ட்டு பார்க்க சொல்லி டேஸ்டியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். வினிகரும் ஊற்றியாச்சு. வினிகர் ரொம்ப ஊற்றக்கூடாது. நம்ம இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வினிகர் ஊற்றுறோம். இந்த வினிகர் ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஊற்றுக்கிறோங்க. ஊற்றி இன்னொரு 15 நிமிஷம் நல்லா அந்த இது வேகம் எடுத்துக்கிறோங்க. வெந்ததுக்கப்புறம் தான் இந்த ஜீரகம் பொடி, வத்தப்பொடி, ஒரு பீச் மஞ்சத்தூள் இவ்வளோ போடணும். இப்போ உப்பு போடுறேன் பாருங்கள். கல் உப்பு தான் இது போடுவேன். கல் உப்பு போடுறோம் சரிங்களா? இப்போ தேவையான டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இது வேகணும்ல, உப்பு போட்டால் சடார் கலர் கொடுக்கும். அதுக்கு தான் இப்படி போடுறேன். இந்த இப்போ வெந்துக்கிட்டு இருக்கிறதுல இப்போ இந்த இறாலை எடுத்து கரெக்டாக அந்த இஞ்சி பேஸ்ட் வெந்த உடனே இந்த இறாலை எடுத்து இதில் போட்டுருவேன். இந்த டப்பாவில் தான் அடைக்க போகிறேன் ஓகேங்களா? 1 கிலோ நம்ம இறால் 1 கிலோ வாங்கி இறால் உரித்தாலே அதில் 350 கிராம் அந்த தோல் போயிடும். தோடுகள் கூட 300 கிராமாவது போயிடும். 700 தான் கிடைக்கும் அதில்.
இறால் போட்டாச்சு பார்த்தீங்களா. இறாலை போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். வச்சிட்டோம்னா அந்த இறால் மசாலையும் அதில் சேரணும். சேர்ந்தாலும் டேஸ்டி கொடுக்கும். இந்த இறாலில் உள்ள சாறு வந்து அதில் இறங்கணும். இறாலில் உள்ள சாறு அதில் இறங்குனா தான் அந்த ஊறுகாய் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து டேஸ்டியாக இருக்கும். இறால் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. இதை பார்த்தீங்களா, சூப்பராகிட்டா. இறால் ஊறுகாய் ரெடி. இனிமேல் பாட்டிலில் அடைக்க வேண்டியதுதான். போட்டாச்சு, இறால் ஊறுகாய் போட்டாச்சு. இன்னும் அந்த பாட்டிலில் அடைச்சி செட் பண்ண வேண்டியதுதான். ஊறுகாயை இறால் ஊறுகாய் போட்டாச்சு பார்த்தீங்களா. இதை நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் அடைச்சிடணும். ஆறின உடனே இந்த பாட்டிலில் அடைச்சிடணும். கண்ணாடி பாட்டிலில் அடைக்கலாம். அது வெளியே கொண்டு போச்சுல திடீர்னு விழுந்தா உடஞ்சிடக்கூடாதுல, அதனால் பிளாஸ்டிக் பாட்டில்லையே அடைச்சிட வேண்டியது. இந்த ஊறுகாய் பாட்டிலில் அடைச்சாச்சு. இதா இறால் ஊறுகாய். இது 1 கிலோ டப்பா பார்த்துக்கிறேங்க. பேக்கிங் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். இன்னும் இதுக்கு நிறைய வேலை இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிறேங்க இந்த இறால் ஊறுகாய். இது வந்து தோசைக்கு, சாம்பார் சாதத்திற்கு, எல்லாமே இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சாறே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள்.